தமிழ்நாட்டில் புதிய பண்பலை வானொலி ஒலிபரப்புகள் விரைவில் தொடங்கப்படவிருக்கின்றன. இது மகரந்த மலர்கள் வலையொலி. நான் கவிஞர் சி. ஜெயக்குமார். வானொலி நேயர்களே, உலகெங்கிலும் வாழும் நமது நேயர் பெருமக்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? தமிழ்நாட்டில் நிறைய நகரங்களில் புதிதாக தனியார் பண்பலை வானொலி ஒலிபரப்புகள் தொடங்கப்படவிருக்கின்றன. அதற்கான 3ஆம் கட்ட ஏலம் முடிவடைந்திருக்கிறது. இந்த ஏலத்தில் ஹலோ எஃப்எம் பண்பலை நிறுவனம் மற்றும் சூரியன் எஃப்எம் பண்பலை நிறுவனம் இரண்டும் மிக முக்கிய பங்காற்றியுள்ளன. தமிழ்நாட்டில் அதாவது குன்னூர், வாணியம்பாடி, திருவண்ணாமலை, கரூர், திண்டுக்கல், புதுக்கோட்டை உள்ளிட்ட நகரங்களில் தனியார் பண்பலை ஒலிபரப்புகள் விரைவில் தொடங்கப்படவிருக்கின்றன. அதற்கான ஏலம் முடிவடைந்திருக்கிறது. ஹலோ பண்பலை முக்கிய பங்காற்றியுள்ளது. தற்போது தமிழ்நாட்டில் 10 நகரங்களில் ஹலோ பண்பலை ஒலிபரப்பு நடைபெற்று வருகிறது. இன்னும் 11 நகரங்களில் இதன் ஒலிபரப்பு விரிவு செய்யப்பட்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் 21 நகரங்களில் ஹலோ பண்பலை, தனியார் பண்பலை ஒலிபரப்புகளை தன்னுடைய சேவைகளை விரிவாக்கம் செய்ய உள்ளது. இது மிகப்பெரிய ஒரு என்டர்டெயின்மெண்ட் சேனலாக ஹலோ பண்பலை உருவெடுத்துள்ளது. இதற்கடுத்து சூரியன் பண்பலை உள்ளது. அன்பர்களே, முதல் கட்டமாக பண்பலை ஒலிபரப்பு தனியார் மயமாக்கப்பட்ட பின்பு சென்னை, கோவை, மதுரை போன்ற பெருநகரங்களில் முதலில் தனியார் பண்பலை வானொலி, ஹலோ பண்பலை, சூரியன் பண்பலை போன்ற ஒலிபரப்புகள் தொடங்கப்பட்டன. அடுத்ததாக 2ஆம் கட்டமாக சேலம், ஈரோடு, வேலூர் நகரங்களில் இந்த தனியார் பண்பலை ஒலிபரப்புகள் தொடங்கப்பட்டன. 3ஆம் கட்டமாக தற்போது ஏலம் முடிவை அறிவித்திருக்கிறார்கள். நான் முன்னர் சொன்ன நகரங்களில் கரூர், திண்டுக்கல், திருவண்ணாமலை, வாணியம்பாடி, குன்னூர், புதுக்கோட்டை போன்ற நகரங்களில் இந்த ஒலிபரப்பு 6 மாதங்களில் தொடங்கவிருக்கிறது. ஹலோ பண்பலை மிக முக்கிய பங்காற்றி வருகிறது. தமிழ்நாட்டில் மிகச்சிறந்த தனியார் பண்பலையாக ஹலோ பண்பலை உருவெடுத்துள்ளது. 24 மணி நேர ஒலிபரப்பும் மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதில் ஹலோ பண்பலை மிக முக்கிய பங்காற்றி வருகிறது என்றுதான் சொல்ல வேண்டும். இன்றும் கூட வானொலி கேட்கிறார்களா என்று பலர் கூறி வருகிறார்கள். வானொலி ஒலிபரப்பு என்பது மனிதனுக்கு 2 காதுகள் இருக்கும் வரை இருக்கும் என்றுதான் சொல்ல தோன்றுகிறது. எந்த வேலையும் செய்து கொண்டே நாம் வானொலியை கேட்டுக்கொள்ள முடியும். வானொலியை பெட்டி யாரிடம் உள்ளது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. உங்களிடம் ஆண்ட்ராய்டு செல்பேசி உள்ளது, திறன்பேசி உள்ளதல்லவா? அதில் பண்பலை வானொலி உள்ளது. அதை ஒலிக்கச் செய்து காதுகளில் இனிய இசையை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். உங்களுடைய ஸ்ட்ரெஸ், உங்களுடைய பதற்றம், உங்களுடைய டென்ஷன் எல்லாம் குறையும். இசையை கேட்பது என்பது இதயத்திற்கு மிகச்சிறந்த மருந்தாக இருக்கிறது. நாள் முழுதும் உழைத்து கலைத்த பின்னர் மாலையிலும் இரவிலும் சிறிது நேரம் இசையை நாம் ரசித்து கேட்க வேண்டும். மனதுக்கு பிடித்த இசை, மெல்லிசையை நாம் கேட்க வேண்டும். அப்போது இதயத்துக்கு இதமாக இருக்கும். அந்த வகையில் தமிழ்நாட்டில் அகில இந்திய வானொலி தான் காற்றலைகளில் கானம் பாடி ஏகோபித்த ஆட்சி செய்து கொண்டிருந்தது. வானொலி தனியார் மயமாக்கப்பட்ட பின்பு சென்னையில் சற்றேறக்குறைய 14 தனியார் பண்பலை வானொலிகள் உள்ளன. மேலும் அரசாங்கம் சமுதாய வானொலியின் திட்டத்தை ஊக்குவித்து வருகிறது. தமிழ்நாட்டில் அதிக எண்ணிக்கையில் சமுதாய வானொலிகள் உள்ளன. கிட்டத்தட்ட 41 சமுதாய வானொலி நிலையங்கள் தமிழ்நாட்டில் இயங்கி வருகின்றன. அவை அந்தந்த பகுதி மக்களினுடைய தேவைகளை பூர்த்தி செய்து அந்த மக்களின் குரலாக ஒலிப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த மக்களின் திறமைகளை வெளிக்கொணரும் ஒரு ஊடகமாக சமுதாய வானொலிகளை நாம் பார்க்கிறோம். எனவே அரசு சமுதாய வானொலி செயல்பாடுகளை ஊக்குவித்து வருகிறது. அகில இந்திய வானொலிக்கு மாற்றாக இந்த சேவையில் இருக்கிறதா என்றால்
என்றைக்குமே அகில இந்திய வானொலி சேவை அகில இந்திய வானொலி தான் பூர்த்தி செய்ய இயலும் என்று வாதிடுவாரும் உண்டு. தமிழ்நாட்டில் எல்லா பரப்பிலும் பண்பலை வானொலி இப்போது கேட்க முடிகிறது. பண்பலை வானொலி ஒளிபரப்பு எங்கள் பகுதி கிடைக்கவில்லை என்று யாருமே கூற முடியாது. அந்த அளவிற்கு வானொலி ஒளிபரப்பு சமச்சீராக்கப்பட்டுள்ளது. கொடைக்கானல் அகில இந்திய வானொலி தமிழ்நாட்டின் நிலப்பரப்பில் சற்றொப்ப 60% பகுதிகளில் ஒளிபரப்பு சென்றடைகிறது. கோடை பண்பலை எனப்படும் கொடைக்கானல் பண்பலை வானொலி சேலம், ஏற்காட்டிலும் தஞ்சாவூரிலும் அஞ்சல் நிலையங்களை இயக்கி வருகிறது. அதேபோல் தமிழ்நாட்டில் மிக அதிக தொலைவு பயணித்து அதிக எண்ணிக்கையில் கோடிக்கணக்கான நேயர்களை வைத்திருக்கக்கூடிய நிலையமாக சென்னை எஃப்எம் ரெயின்போ, சென்னை விவித் பாரதி போன்ற நிலையங்களை நாம் சொல்லலாம். 10க்கும் மேற்பட்ட மாவட்ட மக்களை இந்த ஒளிபரப்புகளில் சென்றடைகின்றன. ஆக தமிழ்நாட்டில் வானொலி ஒளிபரப்பு எங்கள் ஊரில் கிடைக்கவில்லை என்று யாரும் சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு மத்திய அலை ஒளிபரப்பு எல்லா பகுதிகளுக்கும் சென்று சேர்கிறது. இந்த புதிய நகரங்களில் உங்கள் நகரமும் இருக்கிறதா? உங்களுக்கு இந்த ஒளிபரப்பில் கிட்டுமா என்றால் அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். தினத்தந்தி மாலை மலர் அலுவலகம் அமைந்துள்ள மாவட்டங்களில் இந்த ஒளிபரப்பு கோபுரம் விரைவில் நிறுவப்பட்டு ஏறத்தாழ 6 மாதங்களில் இந்த புதிய 3ஆம் கட்ட பண்பலை வானொலி நிலையங்களில் ஒளிபரப்பு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தனியார் என்றால் விரைவில் அந்த வேலையை செய்வார்கள். அரசு நிலையம் போல் அவர்கள் தாமதப்படுத்த மாட்டார்கள். ஒளிபரப்பு விரைவில் தொடங்கிவிடும். 2026 புத்தாண்டில் இந்த புதிய நகரங்களில் தனியார் பண்பலை ஒளிபரப்புகளை நேயர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒளிபரப்பு நமக்கு கிட்டுமா என்று ஏக்கத்தில் உள்ளனர். கரூர் ஒளிபரப்பு நாமக்கல் மாவட்டத்தை எட்டுமா, ஈரோடு மாவட்டத்தை எட்டுமா, திருச்சி மாவட்டத்தை எட்டுமா என்று அந்தந்த மாவட்டங்களில் வசிக்கிற நேயர்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். திண்டுக்கல் மாவட்டத்தில் கோடை பண்பலை அமைந்துள்ளது. தற்போது திண்டுக்கல்லில் தனியார் பண்பலை ஹலோ பண்பலை வருகிறது. அந்த ஒளிபரப்பு மதுரைக்கு கிடைக்குமா என்றெல்லாம் வானொலி நேயர்கள் ஏக்கத்தில் எதிர்பார்ப்பில் உள்ளனர். தங்கள் வானொலி பெட்டிகளை திருகி சோதனை ஒளிபரப்பு வருகிறதா என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சோதனை ஒளிபரப்புகள் சாதனை ஒளிபரப்புகளாக மலருமா என்பதுதான் இப்போது நம் முன் உள்ள $1,000,000 கேள்வி. மக்களுக்கு அன்றாட செய்திகளை தெரிவிப்பதிலும், விழிப்புணர்வு தகவல்களை தெரிவிப்பதிலும், அரசாங்கத்தினுடைய நலத்திட்டங்களை எடுத்து சொல்வதிலும், அன்றன்று நிகழக்கூடிய நிகழ்ச்சிகளை பற்றி தெரிவிப்பதிலும் வானொலியினுடைய பங்கு மகத்தானது. இன்றைக்கு என்ன சிறப்பு செய்தி, இன்றைக்கு என்ன அரசு முகாம்கள் நலத்திட்ட முகாம்கள் நடக்கின்றன, இன்று என்ன அரசு விழாக்கள் நம் மாவட்டத்தில் நடக்கின்றன, நமது பகுதியில் நடக்கின்றன என்றெல்லாம் வானொலி நேயர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக அந்த ஒளிபரப்புகளில் செய்திகளை அழகுறத் தருகிறார்கள். இதற்கு அகில இந்திய வானொலி நிலையம் நல்ல முன்னோடியாக இருக்கிறது. திருச்சிராப்பள்ளி மத்திய அலை காலை ஒளிபரப்பு இது போன்ற தகவலை தொகுத்து வழங்குகிறது. அன்றைய தினத்தை நாம் மகிழ்வாகவும் நிறைவோடும் எதிர்கொள்ள, அன்றைய தினத்தை நாம் வெற்றி கொள்ள இந்த தகவல்கள் மிக அவசியமாக இருக்கின்றன. உங்களுக்கு பிடித்த காலை நிகழ்ச்சி என்ன என்பதை கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். அதாவது இரண்டு காதுகள் உள்ள நாம் நல்ல விஷயங்களை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். இனிய பாடல்களை கேட்டு ரசித்து கொண்டே இருக்க வேண்டும். தொடர்ந்து இந்த கேட்டல் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. அகில இந்திய வானொலி இதை சிறப்பாக செய்கிறது. அதேபோல் தனியார் பண்பலைகளும் நல்ல நிகழ்ச்சிகளை ஒளிபரப்பி மக்களுடைய மனதை கவர்ந்து வருகின்றன. வர்த்தக நிறுவனங்களுடைய விளம்பரங்களை அவை ஒளிபரப்பி மக்களினுடைய விழிப்புணர்வை ஏற்படுத்தி அவை பொருளாதாரத்தில் உயர்ந்து நிற்க வழிவகை செய்கின்றன. தனியார் மயமாக்கப்பட்ட பிறகு எல்லா இடங்களிலும் வானொலி அலைகள் செல்கின்றன. இந்த புதிய 3ஆம் கட்ட பண்பலை வானொலி ஒளிபரப்பினுடைய திறன் எவ்வளவு இருக்கும் என்று ஒரு விவாதம் ஓடிக்கொண்டிருக்கிறது. அது 3 கிலோவாட்டாக இருக்குமா, 2 கிலோவாட்டாக இருக்குமா என்றெல்லாம் வானொலி நேயர்கள் வாட்ஸ்அப் குழுக்களில் விவாதம் செய்து கொண்டிருக்கிறார்கள். உயர்ந்த ஒளிபரப்பாக இருந்தால் சந்தோஷம், நம்முடைய மாவட்டத்தை எட்டினால் சந்தோஷம். நம்முடைய இல்லங்களிலே உள்ள வானொலி பெட்டிகளில் இந்த ஒளிபரப்புகள்
கிட்டுமா என்றால் சந்தோஷம். ஆனால் அதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. சிறப்பு ஆண்டனாக்களை பயன்படுத்தி நாம் அந்த ஒளிபரப்புகளை கேட்க இயலும். மதுரை சந்திரசேகர் ஐயா போன்ற ஆண்டனா செய்யும் வல்லுநர்கள் இதற்கு வானொலி நேயர்களுக்கு உதவி வருகிறார்கள். ஸ்மால் 5 ஆண்டனா, யாகி ஆண்டனா போன்ற பல டைபோல் ஆண்டனா என்று பலவித ஆண்டனாக்களை பயன்படுத்தி மக்கள் தொலைதூர வானொலி ஒலிபரப்புகளை கேட்டு ரசிக்கிறார்கள். பண்பலை வானொலி என்றால் வெகு தொலைவான ஒலிபரப்பு அலைவரிசைகளை எளிதாக தங்கள் வானொலி பட்டியலில் கேட்டு ரசித்து வருகிறார்கள். ஆக இந்த புதிய தனியார் பண்பலை வானொலி ஒலிபரப்பை வருக வருக என மகரந்த மலர்கள் வழியில் வரவேற்கிறது. நேயர்கள் சார்பில், உங்கள் சார்பில், அனைவரும் சார்பில் விரைவில் இந்த ஒலிபரப்பு தொடங்கட்டும். இந்த ஒலிபரப்பு 24 மணி நேர ஒலிபரப்பாக தான் இருக்கும் என்று தெரிகிறது. மக்கள் தேவைகள் நிறைவேற்றட்டும், இனிய பாடல்களை ஒலிக்கட்டும், நம்ம விழிப்புணர்வு தகவல்களை வழங்கட்டும், அரசனுடைய நலத்திட்ட தகவல்களை வழங்கட்டும், நல்ல நல்ல நிகழ்ச்சிகளை படைக்கட்டும். ஹலோ பண்பலை தொடர்ந்து சாதனை படைக்கட்டும், சூரியன் பண்பலை சாதனை படைக்கட்டும். அதேபோல் சிறு சிறு தனியார் பண்பலை வானொலிகளும் தங்கள் சேவைகளை சிறப்புற நிறைவேற்றட்டும், இலக்கியங்களை வளர்க்கட்டும், தமிழ் மொழியின் வளர்ச்சியில் அவை பங்காற்கட்டும் என்றெல்லாம் கோடிக்கணக்கான உலக தமிழ் வானொலி நேயர்கள் சார்பில் நானும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். வானொலி கேட்போம், வளமான அறிவு பெறுவோம், வாழ்வில் உயர்வோம் என்ற ஒவ்வொரு வானொலி நேயர்களினுடைய உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுக்கு கருத்துக்களை தெரிவியுங்கள், விமர்சனம் தெரியுங்கள், நண்பர்களுக்கு பகிருங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபில் செய்யுங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம். அன்புடன் கவிஞர் சே. ஜெயக்குமார். வணக்கம்.